Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூமிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபன்னி vlog தான் பார்க்க போறோம். என்ன ஃபன்னி vlog அப்படினா என்னோட மேக்கப் பாக்ஸ் வச்சு மகியப்பா எனக்கு மேக்கப் பண்ண போறாங்க. இது ரொம்ப ஃபன்னியா இருக்க போகுது இந்த வீடியோ. ரொம்ப உங்களுக்கு ஜாலியாவும் ஃபன்னாவும் இருக்கும். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இத என்னோட மேக்கப் பாக்ஸ். மேக்கப் ஐட்டம்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். எந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எங்க யூஸ் பண்றது அப்படின்றதே மகியப்பாக்கு தெரியாது. சோ நான் எந்தெந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எங்கெங்க யூஸ் பண்றது அப்படின்றது அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஒவ்வொன்றா சொல்ல போறேன். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி மேக்கப் பண்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த vlog ரொம்ப ஃபன்னா தான் போகுது. ஃபன் vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மேக்கப் பண்ண போறோம். மேக்கப் பண்றதுக்கு நைட்டியோட ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும். நம்ம அழகா மேக்கப் பண்றோம், நாமளே மேக்கப் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு சாரி கட்டி ஒரு சுடிதார் போட்டோம் நம்ம மேக்கப் பண்றது அப்படின்றது சூப்பரா இருக்கும். இது எப்படியோ சொதக்க போறாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியும். அந்த லட்சணத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸே ஓகே தான். சோ நான் நைட்டியோட உட்காந்துட்டேன். எப்படிதான் நான் சொதக்க போறாங்க, எப்படிதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். சோ நைட்டியோட இருக்கிறது நம்மளுக்கு பெட்டர். அதனாலதான் நான் நைட்டியோட இருக்கேன். அதே போல இவங்களை நம்பி ரொம்ப காஸ்ட்லியா மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. அது நம்மளுக்கு செக்யூர்டும் கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் தான் கொடுக்க போறேன். எப்படியோ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கேமராவை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, மக்கியப்பாவும் நானும் தான். ஸோ ட்ரைபாட்ல வச்சுதான் இந்த வீடியோ எடுக்க போறோம். அதனால க்ளோஸ் அப்ல உங்களை உங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஓகே, ஹாய் சொல்லுங்க. மகி ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆரம்பிக்கும். முதல்ல ரிமூவர் கிளாஸ். ஆமா, மறந்துட்டேன். அவுக்குறேன். இங்க பாருங்க, எந்தெந்த ஐட்டம்ஸ் எதுக்கு யூஸ் பண்றது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். சரியா? அது ப்ராப்பரா யூஸ் பண்றது, நான் மேக்கப் பண்றது நீங்க பாத்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சானிடைஸ் மேபி இதே கிரீம் மூஞ்சில கூட அப்ளை பண்ணலாம். சொல்லுங்க. தனியா வச்சிருப்பாங்க. என்னோட பாருங்க, ஜெல்லு கிடைச்சிருக்கு, மூஞ்சில தடவை தடவிக்குவாரு. பொதுவா நம்ம மேக்கப் பண்றப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ப்ராடக்டா இருக்கா, நல்ல ப்ராடக்டா, ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாதா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். அதே போல என்னோட இவர் பண்ற மேக்கப் என்னோட ட்ரெஸ்ஸையோ அப்புறம் நம்ம ஃபேஸையோ டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் நானே செக்யூர் பண்ணிக்கிறேன். வேற வழி இல்லை. இப்படியே இருக்கட்டும். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு இந்த பிராண்ட் தான் தர முடியும். இதை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் பேஸ் கிரீம். இத பார்த்தோனே ஒண்ணாங்கல क्वेश्चन பேப்பர் கொடுத்த மாதிரி. இதை எப்படி யூஸ் பண்ணணும்ல நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது கண்ணுக்கு யூஸ் பண்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கிரீம் அதுல இருந்து எடுக்கிறது, குவாண்டிட்டி எவ்வளவு எடுக்கணும்ன்றதெல்லாம் அது உங்களோட விருப்பம். ஸ்டார்ட் பண்ணுங்கோ. உன் ஃபேஸ் ஒரு தடவை நல்லா போட்டோ எடுத்துக்கோ. அதுக்கு அடுத்து எப்படி ஓகே, அப்படியே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சானிடைஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கிரீம் எடுத்துருக்காங்க. எவ்வளவு எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, இது பேர் லிக்விட் ஃபவுண்டேஷனா? நம்ம ஒண்ணுங்க. ஐயே நல்லா இருக்கு. சூப்பர். கண்ணு மூடிட்டேன். அது இவ்ளோ பண்ணி மண்டையில இருக்க கொண்டே மறந்துன்ற மாதிரி. அடைப்பா மகி உருட்டாம இருப்பா. ஓகேமா. எனக்கு அப்பா மேக்கப் பண்ணிட்டதா சிரிப்பா வருது. கொஞ்ச நேரத்துல என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. 12 மணிக்கு பேய் மாதிரி சிரிக்குது. சத்தியமா தெரியாது, இப்படிதான் அப்ளை பண்ணணுமா?
நிஜமாவே பாக்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க. இல்லங்க நம்ம அடுத்தடுத்து போயிருவோம். உங்களுக்கு வேண்டாம், அந்த பவுடர் போடுங்க. பஃப் மாதிரி இல்லாத உள்ள இருக்கு. உங்களை நம்பி நான் தர முடியாது. சரியா? இது கிரீம் கலர், இது பவுடர் இருக்கு. எங்க இது வந்து பவுடர் தாங்க எடுக்கணும். இந்த பிரஷ் கிரீம் கிடையாது, அது ஸ்பாஞ்ச் தான். அந்த ஸ்பாஞ்ச் உங்களுக்கு தர முடியாது. நான் உங்களை நம்பி நான் தர முடியாது. போடுற அளவுக்கு போடுங்க. இந்தாங்க. அது இந்த பவுடருக்கு தான் வந்து இந்த பிரஷ் யூஸ் பண்ணணும். ஐயோ ஆண்டவா, ஆண்டவா காப்பாத்து. நீங்க என் மனசு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்லைங்க. அதனால நீங்க மேக்கப் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து கேமராவை பார்க்கல, கண்ணாடி எதுவுமே பார்க்கல. ஏன்னா என்னால தாங்க முடியல. பார்த்துட்டு நாளைக்கே நயன்தாரா எனக்கு மேக்கப் பண்ணுங்கன்னு சொல்ல போகுது. முடிவு ஓகேவா? முடிஞ்சா அப்புறம் ஓகே, ஃபேஸ் முடிஞ்சு. ஐ மேக்கப் போயிருவோமா? ஐ மேக்கப்பா? ஐயோ, எந்த கலர்? இதுல ஒரு கலர் சூஸ் பண்ணுங்க. நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த ஐ ஷேடோஸ்ல எது போடுறீங்க? ப்ளூ கலர் சூஸ் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு ஒன்று போடுறான். கண்ணை மூடிட்டு இங்க இருக்கு, தொடுங்க. ஐயோ, வயலட் கலர் ப்ளூ கலர் தொட்டுட்டு இருக்காரா? ஐயோ, உனக்கு என்ன கலரா பிடிச்சிருக்கு? ப்ளூ கலர். ப்ளூ சொல்றேன். இது என்ன பண்ணணும்? சொல்றேன். ஓபன் பண்ணி நான் ஒரு பிரஷ் தரேன். அந்த பிரஷ்ஷை வச்சு இந்த சைடு இதை லைட்டா தொட்டு இந்த இடத்துல அடிக்கணும். ஐ மீன் ஐ ஷேடோ. ஐயோ வேணாம், இந்த கலர் நல்லா இருக்கு. இல்லம்மா, நைட்டு உன்னை பார்த்து தம்பி பயந்து மயங்க இருக்கட்டும். மகி அப்பாவா செலக்ட் பண்றதுதான் இன்னைக்கு. சரியா? ஓகே. கேமரா காமிங்க. டார்க் கலர். இது இந்த இப்போ செலவிக்கு அது என்ன பண்ண? முது நாள் போக மாட்டேங்குது. அதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி மொத்த மாதிரி தெரிச்சிட்டீங்கன்னா போடுங்க. இந்த சைடுக்கு எவ்வளவு எடுக்கணுமோ அந்த சைடு அவ்வளவுதான் எடுக்கணும். இது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷமா அந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே இவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னா நான் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணிருப்பேன். நீங்க ஒரே நாள் பாட்டிலேயே காலி பண்றீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? கீழே தருவீங்க. ஐயோ, கேவலமா அழிச்சிரு. நைட்டு பால் பிரேக். பால் குடிச்சிட்டு மேக்கப் கண்டினியூ பண்ணலாம். ஏன் அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டீங்க? நைட்டு எனக்கு பயமா இருக்கும். பையன் இங்க பாக்காத. ரெண்டும் ஓடுதுங்க. உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா நம்பி முகத்தை கொடுத்தேன்டா, என்ன சொல்லணும்டா? முதுக காமிச்சு மேக்கப் கம்ப்ளீட் பண்ண வந்துதான் நானும். இது எங்க போடுறதுன்னு தெரியல. ஐ லைனர் இந்த இடத்துல போடணும். ஐ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இதை நான் பிடிச்சிக்கிறேன்.
கேமரா இருக்கா? லைட்டா இருக்குமா? சூப்பரா இருக்கு. முடிக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களா? முடிக்கு அடிக்கிறது கிடையாது, கோடு போடுறது. மஹியோனோட ஸ்கேல் இந்த கொண்டு வர. கதகளி டான்ஸ் பத்திக்கு நிறைய வாட்டி பார்த்தேன். லைட்டா போடுங்க. நிறைய போட்டீங்களா? 2 சைடு ஈக்குவல் பண்ணணும். ஓஹோ பண்ணிடலாம். இதுல சில ட்ரிக்ஸ் இருக்கு. அதுல இது எதையும் தாங்கும் இதையும். நெக்ஸ்ட் முடிச்சா என்ன பண்ணணும்? இது வந்து முடிக்கு போடுறது. கண்ணை மூடுமா? கண்ணை மூடக்கூடாதுங்க. இது போடுறப்ப கண்ணை மூடக்கூடாது. நீ கொண்டு வர சைடியே சரியில்லையே. நான் கண்ணை மூடிக்கிறேன். ஆக்சுவலா இது போடுறப்ப கண்ணு மூடக்கூடாது. பட் எனக்கு பயமா இருக்கு. டேஸ்லர் இது சரியில்லப்பா. நான் கரெக்டா தான். நீங்க கரெக்டா பண்றீங்க. டேஸ்லர் சரியில்லை. சத்தமாக பேசவும். அம்மா கேமரா பார்க்க மாட்டேன்டா. பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். ஏன்னா உங்க அப்பா என்ன சொல்ற, மஸ்காராவை போய் ஐலைனர் பக்கம் உரசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா என்னை நம்பி உன் முண்டே கொடுத்துருக்கு பத்தியா. வாவ் சூப்பர் தம்பி. நான் பார்க்க விரும்பல மஹி. சரி கண்மை போட கொடுத்தா கண்ணுல குத்திடுவீங்களா? நோ இதான் கண்மையா? ஐயோ வேணாம். எங்க போகணும்? இப்படி பிடிச்சிட்டு இந்த கோடுல போடணும். ஐ வில் ட்ரை. சரி கரெக்டா போடுறா. பென்சில் இதை வச்சு புருவ முடியெல்லாம் சரி பண்ணுங்க. நேராக்கணும். சூப்பரா கிளாஸ் சீனியர். ஐப்ரோ பென்சில்ல வந்து ப்ரௌன் கலர் இருக்குல்ல, ப்ரௌன் கலர் இங்கேயும் இந்த இதுக்கு இந்த ஆஃப்க்கு மேலே போகிறப்ப பிளாக்கும் பண்ணணும். மையம் ஷார்ப்னர் இருக்கும். அதுலேயே இருக்கும். இது போட்டேன். நிறைய ஷார்ப்னர் இருக்கும். நான் இதுக்குன்னு வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் கொட்டி என்ன எடுத்து வைக்கிறாத விட்டுறாத. அடுத்த லிப்ஸ்டிக் தான். உங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்கை வந்து பேலட்லனாலும் சரி லிப்ஸ்டிக்லனாலும் சரி செலக்ட் பண்ணுங்க. பேலட்னா இது இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். சரியா? இது வந்து லிப்ஸ்டிக் பேலட்டு. இது வந்து இண்டிவிஜுவலான லிப்ஸ்டிக் ஃபுல்லா. போதும் என்ன தாங்க முடியல. அம்மா ரெகுலரா போடுற ஒரு இது நல்லா இருக்காது. இந்த மேக்கப் இது நல்லா இருக்காது. போ நான் பண்ணது மேக்கப் நினைச்சிட்டேன். இவ்வளவு தூரத்துக்கு இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் வச்சு பிங்க் கலர் பென்சில் இதை வச்சு உதட சுத்தி வந்து டிரா பண்ணிக்கணும். டிரா பண்ணு. பேலன்ஸ் இல்லாம நீங்க பிடிக்கிறீங்க. பேலன்ஸோட பிடிங்க. உதட ஃபுல்லா அடிக்க கூடாதுங்க. கோடு மட்டும் எண்ட் லைன்ல கோடு போடுங்க.
போட்டுட்டு நடுவில் லிப்ஸ்டிக் போடணும். ஓகே. இல்லைப்பா முடிச்சிட்டிங்களா? போட்டு வச்சிடலாமா? செட்டிங் ஸ்ப்ரே போட்டுடலாமா? அப்படின்னா எல்லாரும் செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து தூரத்துலேருந்து ஸ்ப்ரே அடிக்கணும், அதாவது மேக்கப் பழையாமல் இருக்கு. சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாமா? பண்ணுங்க பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கரெக்ஷன் பண்ணணும். நீங்கள் தானே கேட்டீங்க, நீங்கள் தான் பண்ணணும். சூப்பர் அமைத்து. Yes. Yeah, perfectly doing. Come to this side. Finish. எந்த கொடுமையான மேக்கப். ஆனா இந்த மேக்கப்லயும் நான் அழகா இருக்கேன்ல. காலையில இதே குளத்துல வெளியே போயிட்டாருமா? ஆக்சுவலா எனக்கு போட்டோ ஃபேஸ், எங்க போட்டோ வீடியோல எல்லாம் நான் அழகா தான் இருப்பேன். ஆனா இந்த கண்ணை தான் வந்து, அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க, சரி சரி நீ ஒரு கண்ணால ஹிடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கண்ணை சொதப்புனவங்கள மகி வா, உனக்கு சூப்பரா அப்பா மேக்கப் பண்றேன். சரி மகி, மகி அப்பாவுக்கு மேக்கப் பண்ணுவோமாடா? வேட போதாத எனக்கு மேக்கப் பண்ணுவா, அதுக்கு அப்பாக்கு 3 பேருக்கும் சேர்த்து மேக்கப். ஆனா நல்லாதான் இருக்கு. ஆனா பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு. என்னோட கலருக்கு வந்து நீங்க ஃபவுண்டேஷன் போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கும். லிப்ஸ்டிக் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஷேடோ வந்து என் கலருக்கு சூட் ஆகாத ஐ ஷேடோ, லைட் கலர் சைட் ஷேடோஸ் தான் நீங்க எடுத்துருக்கணும். பட் டார்க் கலர் செலக்ட் பண்ணி விட்டீர்கள். ஸ்ப்ரே வேறையா? அந்த கொடுமைக்கு நான் முகம் கழுவ போறேன். எனக்கு வேண்டாம் ஸ்ப்ரே, வேண்டாம் 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 வேண்டாம். லிப்ஸ்டிக் ஓகே, பட் ஐ ஷேடோ மோசமே மோசம். அப்புறம் ஐ லைனர் போட்டிருக்கிறத பாருங்க, புருவத்திலேயே தொடல். அது ஐ லைனர் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பா. ஓகே ஓகே, உங்களை பார்த்து தான் கத்துக்கணும். அப்புறம் வந்து மஸ்காரா வந்து எப்படி போட்டாங்கன்னா, இந்த கீழே இந்த இடமும் அந்த இடமும் டச் ஆச்சு, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி போட்டாங்க. பட் கண்மை வந்து மகியப்ப ரொம்ப பர்ஃபெக்டா போட்டிருக்காரு, பாராட்டணும். தயவு செய்து இந்த கோலத்துல வந்து நைட்டு பாத்ரூம் போறேன்னு எந்திரிச்சிடக்கூடாது. பிள்ளை எல்லாம் பார்த்து பயந்துருவோம். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா கேமராவை இந்த சைடு வச்சு எடுக்கிறப்ப வந்து எனக்கு மேக்கப் அப்பாடி மகியப்பா இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் போட்டோஸ் எடுத்து பார்த்தா கன்றாவி என்னாலேயே பார்க்க முடியல. அந்த போட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பாருங்க. கேமராவை அந்த சைடு வச்சு பாக்குறப்போ ஓரளவுக்கு மேக்கப் ஓகே அப்படின்னு தோணுச்சு. இந்த சைடு வச்சு பாக்குறப்பதான் அதுல இருக்கிறது ஃபுல்லாவே தெரியுது. ரொம்ப கேவலமா இருக்கு, என்னாலேயே பார்க்க முடியல. அந்த மாதிரிதான் மேக்கப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாவும் ஜாலியாகவும் உங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.